புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒரு வருஷத்தின் ஆரம்ப நாளை கண்டு இப்பொழுது முடிவு நாட்களுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பாருங்கள், இன்னும் சில நாளில் புது வருஷம் பிறக்க போகிறது. கொஞ்சம் நாம் திரும்பி பார்த்தால் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களை கண்ட பலர் இப்பொழுது உயிரோடு இல்லை. சிலர் மரணத்தை அவங்க தழுவி விட்டார்கள். சிலர் வியாதி படுக்கையில் வேதனையில் பலவித கஷ்டங்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி நல்ல சுகத்தோடு ஆண்டோடைய பிரசன்னத்தில் வந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற இப்படி ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரே. நாம் நிர்மூலமாகாதபடிக்கு நாம் இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோமே, அதற்கு காரணம் என்ன? அதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதாவது இந்த கடைசி நாட்கள் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு வருஷத்தின் ஆரம்ப காலத்தில் நிறைய விண்ணப்பங்களை நாம் வைக்கிறோம். ஆண்டவரே, இப்படி வாக்கு கொடுத்தேரே செய்யும், இப்படி சொன்னீரே செய்யும், இந்த வருஷத்திலாவது என்னை ஆசீர்வதியும் என்று பல ஜெப விண்ணப்பங்களை வைக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு அவரை துதிக்க வேண்டும். இது ஸ்தோத்திரிக்க வேண்டிய நாட்கள். கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்களா? நன்றி அறியாதவளாக இருப்பாங்களாம். கடைசி காலத்தில் மனுஷனுடைய சுபாவம் எப்படி இருக்குமா? நன்றி அறியாமல் இருப்பாங்களாம். நீங்கள் சொல்லுவீங்க, நன்றியே இல்லை, நான் எவ்வளோ நன்மை செய்கிறேன், எனக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மக்கள் நன்றி கெட்டவர்களாய் போவார்கள். இது கடைசி காலத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட அது ஒரு அடையாளம். அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் நன்றி இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நாம் தேவ பிள்ளைகள் அப்படி நடந்து கொள்ளக்கூடாதான். வேதம் ஆலோசனை கொடுக்கிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, இந்த வருஷம் எல்லாம் எனக்கு இந்த நன்மை செய்தீங்களே நன்றி, என் ஜெபத்தை கேட்டீங்களே நன்றி, எனக்கு பதில் கொடுத்தீங்களே நன்றி, என்னை பாதுகாத்தீங்களே நன்றி, எனக்கு உதவி செய்தீங்களே நன்றி, எனக்கு உணவு கொடுத்தீங்க, உடுக்க உடை கொடுத்தீங்களே நன்றி. நிறைய காரியத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதாவது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லணும். எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள், ஒவ்வொன்றாக எண்ணு என்று ஒரு அருமையான பாடல் உண்டு. கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங் ஒன் பை ஒன். அதாவது கர்த்தர் செய்த நன்மையை ஒன்றா எண்ணணுமா? அதாவது நம்பர் 1, 2, 3, 4. நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து இந்த வருஷத்தில் ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் ஒன்றா எழுதி பாருங்கள். எவ்வளோ பெரிய நோட்டு எழுதினாலும் அந்த நோட்டு கொள்ளாது. அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதை நம்ம எண்ணி பார்க்கணும். அதை நினைத்து பார்த்து ஒன்றா சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணுமா? அப்போ நன்றி உள்ள இருதயத்தோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் நன்றியோடு அவரை துதிக்கும் போது இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறாரு. ஆமேன். அப்போது நன்றியோடு அவரை துதிக்கணும். அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவார். பல காரியம் இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாக ஆகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஆண்டவருடைய கிருபை, அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கிருபை அப்படின்னா என்ன? அன்மெரிட்டட் லவ் டுவர்ட்ஸ் த சின்னர். அதாவது தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு, அதுதான் கிருபை. தகுதியே கிடையாது, ஆனால் தேவன் அவனுக்கு தயவு காண்பித்திருக்கிறார், அதான் கிருபை. அல்லேலூயா. எனக்கு தகுதியே கிடையாது இந்த ஆசீர்வாதத்தை பெற, நான் உயிரோடு இருக்க தகுதியே கிடையாது, ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்னை வாழ வைத்திருக்கிறார். அந்த கிருபையை நினைக்கணும், ஆண்டவருடைய கிருபையை நினைக்கணும். அந்த கிருபையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பவுல் தன்னுடைய அனுபவங்களை எழுதும்போது, நான் இவ்வளோ ஊழியம் செய்கிறேனே, அது காரணம் என்னன்னா தேவனுடைய கிருபை.
என் பலன் அல்ல, ஏதோ நான் நிறைய செய்கிற மாதிரி தெரியுது, இல்லை, அவருடைய கிருபை என்னை செய்ய வைக்கிறாரு. எல்லாவற்றிலும் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறார். நாமும் கூட அந்த கிருபையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தேவனுடைய கிருபை, தகுதியற்ற எனக்கு ஆண்டவர் காண்பித்த தயவு, அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா? அப்போ நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆங்கில வேதம் சொல்லுகிறது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் ஐ எம் நாட் கன்சியூம்டு. நான் நிர்மூலமாகாதது என்பதற்கு, நான் பட்சித்து போடாமல் இருப்பதற்கு காரணம் தேவனுடைய கிருபை. ஐ எம் நாட் கன்சியூம்டு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். தேவனுடைய கிருபை நிமித்தமாகத்தான் நான் பட்சித்து போட்டு விடாதபடிக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். அதான் உண்மையான அர்த்தம். நான் பட்சித்து போட்டு விடப்படாதபடிக்கு நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க காரணம் தேவனுடைய கிருபை. அப்போ நம்ம இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், அழிந்து விடாதபடி, நிர்மூலமாகி விடாதபடி, பட்சித்து போடப்பட்டு விடாதபடி இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்க காரணம் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபை, அதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். 103 சங்கீதத்தில் தாவீது எழுதி வச்சிற எல்லா சர்ச்சிலையும் எல்லா ஜெபிக்கிற இடத்துலையும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை. அது கிளிப்பிள்ளை ஜபமாக மாறி போச்சு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு. அர்த்தம் தெரியுதே இல்லையோ, ஜபம் முடிகிறதுக்கு அடையாளம் என்னது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சில இடத்துல ஜெபிக்கணுன்னா சின்ன பிள்ளைகள் இருக்கும், கண்ணை மூடும்போது அதுவும் பயபக்தியாக இருக்கும். ஜெபிக்க ஆரம்பித்தோடனே விளையாட ஆரம்பிச்சிடும். நான் கவனிச்சிருக்கேன், அங்கங்கே விளையாடும். அப்புறம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரணுன்னா ஓடி வந்து முழங்கால் போடுறோம், கண்ணை மூடிடும். என்ன அதுக்கு தெரியும், ஜெபம் முடிஞ்சிட்டு எல்லோரும் கண்ணை திறந்து பார்ப்பாங்க. அது முடிவுக்கு சொல்லப்படுகிற ஒரு வசனமாக மாறிவிட்டது. உண்மையில் தாவீது அதை சொல்லும்போது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, நன்றியோட சொல்லிட்டு. ஏன் துதிக்கணும் தெரியுமா? அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்தார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்கினார், உன்னை அழிவுக்கு விலக்கி மீட்டார், நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டினார். பின்னால் அவர் எழுதி கொண்டே வருகிறார். அப்போ ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லும்போது அந்த அர்த்தத்தை உணர்ந்து சொல்லணும். சும்மா ஆண்டவரை ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லுவதில் அந்த அர்த்தத்தை உணர்ந்து, நான் அழிந்து போகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை, நான் பட்சிக்கப்பட்டு போகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. இந்த வருஷம் நான் அழிந்து போயிருக்க வேண்டும், பட்சித்து போடப்பட்டிருக்க வேண்டும், நான் நிர்மூலமாக இருக்க வேண்டும், ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேனே, காரணம் தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை நினைத்து, அப்பா அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் ஆண்டவரை துதிப்பது. நம்மை பட்சித்து போடுகிற காரியம் என்ன? 3 காரியம். அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கி சொல்லி நீங்கள் அதை விளங்கி கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். முதலாவது, பட்சித்து போடுவது. நெருப்பு அக்கினி தான் பட்சித்து போடுன்னு சொல்லுவாங்க. எபிரேயர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. Our God is a God of consuming fire. பட்சித்து போடுகிற ஒரு அக்கினி. சும்மா அழகு காண்பிக்கிற அக்கினி அல்ல, அது பட்சித்து போடுகிற அக்கினி. தேவன் ஒரு பக்கம் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், நம்மை நேசிக்கிறவர். இன்னொரு பக்கத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினி. பட்சிக்கிற அக்கினின்னு அழித்து போடுகிற, நிர்மூலமாக்கி போடுகிற அக்கினி. அப்ப தேவன் நம்மை பட்சித்து போட்டு விடாதபடி, கர்த்தருடைய கோபம் நம்மை பட்சித்து போட்டு விடாதபடி நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்க காரணம் தேவனுடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்மை பட்சித்து போடாதபடி தேவ கிருபையினால் நாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பைபிள் வாசிக்கலை, எதுக்கு உயிரோடு இருக்கணும்? அவ்வளோதான், அடிப்போன்னு அடிச்சிட்டாருன்னு வைங்க. இன்னைக்கு ஜெபமே பண்ணலை, ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறா. நான் ஜெபிக்க சொல்லி கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னு கர்த்தர் அடித்து அவர் ஒரு பட்சிக்கிற அக்னியாக வெளிப்பட்டான்னு வைங்க. யார் நிலை நிற்க முடியும்? கோபம் வருது, எரிச்சல் வருது. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இவன் என் நாமத்துக்கு தூஷணமாக நடக்கிறாளே, இவளை அழிச்சிடணும் அப்படின்னு பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுத்திருந்தா யார் நிற்க முடியும்?
ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ நம்ம இன்றைக்கு தேவன் நாம் உயிரோடு இருக்க காரணம் நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நம்முடைய பக்தியினால் அல்ல, தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை. நாம் அழிக்கப்பட்டு விடாதபடி இன்றைக்கு உயிரோடு இருக்க காரணம் தேவனுடைய கிருபை. தேவன் நம்மை பட்சித்து போட்டு விடாதபடி நாம் உயிரோடு இருக்க காரணம் அவருடைய கிருபை. நம்ம பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுக்காதபடி அவருடைய கிருபை. சரியாயிரும். இன்னைக்கு இந்த தப்பை பண்ணிட்டான் நாளைக்கு சரியாயிருவான். நமக்காக அவர் கிருபை. பிதாகிட்ட பரிந்து பேசுகிறார். பிதாகிட்ட இயேசு உட்கார்ந்து பரிந்து பேசுகிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் இந்த தப்பு பண்ணது உண்மைதான், மன்னிச்சிருங்க, அடுத்த முறை சரியாயிருவா, இந்த பாவத்திலே நிலநிற்க மாட்டாள். நமக்காக பிதாகிட்ட பரிந்து பேசி நாம் அழிந்து விடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுத்திருந்தா யாருமே நிலை நிற்க முடியாது. பாருங்களேன், 103ஆம் சங்கீதம் 10வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பாருங்களேன், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்ம செய்கிற பாவத்தெல்லாம் ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சு தண்டனை கொடுத்துக்கிட்டே வந்தார்னு வைங்க, பூமியில் ஒருத்தரை நல்லா நிற்க முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபை, அவர் நம்மீது வைத்த இரக்கம், அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை. நம்ம அதை யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நான் எவ்வளோ தப்பு பண்ணேன் இந்த வருஷம், எவ்வளோ நாள் ஜெபிக்காமல் இருந்துட்டேன், வேதத்தை தியானிக்காமல் இருந்துட்டேன், சர்ச்சுக்கு போகாமல் இருந்த நாட்கள், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யாமல் இருந்த நாட்கள், உம்மை துக்கப்படுத்தின நாட்கள், என் பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுத்திருந்தா நான் அழிஞ்சிருப்பேனே. ஆனால் உம்முடைய மிகுந்த கிருபையின்படி என்னை மன்னிச்சிங்களே, எனக்கு தண்டனை கொடுக்காம என் மேலே கிருபை பாராட்டினீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரை துதிக்கணும். அதனால தான் வேதம் சொல்ல, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்முடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுக்காதபடி தேவனுடைய கிருபை நம்மை பாதுகாத்திருக்கிறது. அதை நினச்சி பார்த்தாலே நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது அவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிருபைப்பா, ஐயோ எவ்வளோ பெரிய கிருபை, என்னை உயிரோடு வச்சிருக்கிறீங்களே. கனி கொடுக்கலை, மரத்தை வெட்டி போடு எஜமான் சொல்லுகிறான். வேலைக்காரன் சொல்ல, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் கொத்தி உரம் போடுறேன், சரியாயிரும். இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும். கனி இல்லை. கிறிஸ்தவங்க தான் நிறைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம், கனி இல்லை, சாட்சி இல்லை. பிதாவாகிய தேவன் சொல்கிறார், வெட்டி போடு, அழிச்சு போடு. எதுக்கு இருக்கணும்? இயேசு பிதாக்கிட்ட பரிந்து பேசுகிறார், இந்த 1 வருஷம் இருக்கட்டும், அடுத்த வருஷம் சரியாயிரும், கனி கொடுப்பாங்க, எனக்கு உமக்கு சாட்சியாக இருப்பாங்க, மாறிடுவாங்க. அவங்களுக்காக நான் இருக்கிறேன், நான் பரிந்து பேசுகிறேன். அந்த கிருபை, இயேசுடைய கிருபை, அதை நினச்சி பார்த்தாலே நீங்கள் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது. இந்த நாட்கள் அதை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாட்களில் நீங்கள் நன்றியோடு நடந்து கொள்ளுங்க. புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். புது வருஷத்தில் பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். என் பிள்ளை நன்றி உள்ளவள், நன்றி உள்ளவன் அவர் நினைத்தாலே உங்கள் மேலே சந்தோஷப்படுவார். என் பரிசுத்தம், அதில் தான் நான் நிற்கிறேன், நான் கர்த்தருக்காக வைராக்கியம், அப்படி உங்களை பெருமை பாராட்டி கொள்ளாதங்க. கர்த்தருடைய நீதிக்கு முன்பாக உங்களுடைய நீதியெல்லாம் குப்பை, நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, ஒன்றுக்கு உதவாத கந்தை. அவர் அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவன், அவ்வளோ நீதி உள்ள தேவன், நம்ம அவ்வளோ குறைவுள்ள மனிதர்கள். ஆனாலும் தேவன் நம்மீது வச்சிருக்கிற அந்த அன்பு, அந்த கிருபையை நினச்சி பார்த்து, அப்பா உங்களுக்கு நன்றி சொல்கிறப்பா, அவருடைய பாதத்தில் விழுந்து உங்களுடைய கண்ணீரை, நன்றி கண்ணீரை அவருடைய சமூகத்தில் சிந்துங்க. அவ்வளோ அற்புதமான தேவன். நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறது
அவருடைய கிருபை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தருகிறான். நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசு ஒரு பக்கம் அவன் சிங்கத்தை போல, சிங்கம் எப்படி சிங்கத்துக்கிட்ட ஒரு மான் மாட்டிச்சுன்னா என்ன ஆகும்? பட்சித்து போட்டுறான், அவ்வளோதான். சாத்தான் அப்படித்தான் கெச்சிக்கிற சிங்க மாதிரி எழும்பி தேவ பிள்ளைகளை பட்சித்து போடும்படி அவன் எழும்பி வருகிறான். நம்முடைய குடும்பத்தை அழிக்க, வியாபாரத்தை அழிக்க, பிள்ளைகளை அழிக்க, நம்முடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வந்து நம்முடைய சரீர சுகத்தை அழிக்க, நம்முடைய சொத்துக்களை அழித்து நிர்மூலமாக்க, நம்முடைய சமாதானத்தை கெடுக்க கர்ச்சிக்கிற சிங்க மாதிரி எழும்பி வந்து நம்மை பட்சித்து போடும்படியாக அவன் எழும்பி வருகிறான். ஆனால் கர்த்தர் விட்டு கொடுக்கல. அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்தது. அல்லேலூயா. பிசாசு சிங்கம் மாதிரி எழும்பி பட்சிக்கு வந்த போது கர்த்தர் அமைதியாக விட்டுருந்தா என்ன ஆகிருக்கும்? ஒருவர் கூட நிலை நிற்க முடியாது. கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைங்க தொடாத பிசாசு. கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாத்தது. அல்லேலூயா. இன்னொரு பக்கத்தில் அவன் ஒரு வெள்ளம் போல எழும்பி வருகிறானாம். சத்துரு வெள்ளம் போல. ஏசாயா 59:19. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். வெள்ளம் வந்து வாரி கொள்ளுகிறது, பட்சித்து போட்டு விடும். ஒரு ஊருக்குள்ளே வெள்ளம் புகுந்தா அவ்வளோதான், முடிஞ்சிரு, ஒன்றுமே இருக்காது, அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடும், பட்சித்து போட்டு விடும். அதனால் சாத்தான் வெள்ளம் போல எழும்பி வருவான். கடன் பிரச்சனை என்கிற வெள்ளம், நஷ்டம் என்கிற வெள்ளம், பிள்ளைகளால் பிரச்சனை என்கிற வெள்ளம், காரணமில்லாத பகை, மற்ற மனிதர்களால் உண்டாகிற தீங்கு, வெள்ளம் போல சத்துரு எழும்பி வருவான். ஆவியானவர் கொடி ஏற்றுவார் உங்களுக்காக. அல்லேலூயா. ஆவியானவர் கொடி ஏற்றினதுனால தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர்கள். அந்த சாத்தான் பட்சித்து போட்டு விடாதபடி ஆவியானவர் கொடியேற்றி நம்மை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லை, ஒரு பக்கம் சிங்கம் மாதிரி வர்றான், இன்னொரு பக்கம் பெரும் அலைகளாக எழும்பி வருகிறான். வெள்ளம் போல பிசாசு எழும்பி வருகிறான், நம்மை பட்சித்து போட, அழித்த போட. இன்னொரு பக்கம் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் அப்படின்னா என்னங்க? பவுல் எழுதி வச்சிருக்கிற பொல்லாங்கன் என்றால் சாத்தான். அவன் எய்யக்கூடிய அக்னி ஆஸ்திரம்னா, எய்வது என்றால் வில்லில் அம்பை வைத்து எய்வது. அதான் அப்படி சொல்லுவாங்க, எய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லு உங்களுக்கு தெரியுமா? வில்லு பார்த்துருக்கீங்களா? அதில் அம்பை வச்சு அடிக்கிறாரு, எய்கிறது. அதுதான் அங்கே குறிப்பிடுகிறார். பொல்லாங்கன் பிசாசானவன் எய்யக்கூடிய, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபையினால் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பொல்லாத மனிதர்கள் பட்சிக்கிற அக்னியை போல எழும்புறாங்க, அழித்து விட வேண்டும் என்று எழும்புறாங்க, நிர்மூலமாக வேண்டும் என்று எழும்புறாங்க. ஆனால் தேவனுடைய கிருபை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. எங்களுக்கு மாத்திரம் இல்லை, நிறைய ஊழியர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கோம். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணவங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, உங்கள் வீட்டில் வந்து அப்பம் புசித்தவங்க, உங்கள் வீட்டில் வந்து காஃபி குடித்தவங்க, உங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட் சாப்பிட்டவங்களே உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்திருப்பாங்க. நீங்கள் அழிந்து விட வேண்டும் என்று செய்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அழியாதபடி உயிரோடு இருக்க காரணம் தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை பாதுகாக்கிறது. அவருடைய கிருபை பாதுகாக்கிறது. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நம்முடைய பக்தியினால் அல்ல, தகுதியற்ற நமக்கு தேவன் காண்பிக்கிற அந்த தயவு. நீங்க உயிரோடு இருக்க காரணம் தேவனுடைய கிருபை. உங்க குடும்பம் நிர்மூலமாகாம இருக்க காரணம் தேவனுடைய கிருபை. நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பது தேவனுடைய கிருபை. அதை நினைச்சு ஆண்டவரை துதிக்கணும். நான் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய கிருபை.
அதை நினைச்சு, ஆண்டவரே அந்த கிருபைக்காக நன்றி, ஆண்டவரே அந்த கிருபைக்காக நன்றி. அதை நினைச்சாலே நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்காம இருக்க முடியாது, நன்றி கண்ணீர் வடிக்காம இருக்க முடியாது. இப்போ உங்க வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க. இந்த வருஷம் எத்தனை ஆபத்துகள், எத்தனை நெருக்கங்கள், அழிவை உண்டாக்குகிற காரியங்கள், பொல்லாத மனிதர்கள், பில்லு சூனியங்கள், மந்திரங்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறாரே. ஆண்டவரை நம்ம ஒரு 10-15 நிமிடம் நன்றியோடு துதிக்க போகிறோம். நல்ல கவனிங்க, நீங்கள் நன்றியோடு துதிக்கும் போது அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் பிள்ளைகள் நன்றியோடு என்னை துதிக்கும் போது நான் பலத்த அற்புதங்களை செய்வேன். இன்றைக்கு நம்ம நன்றியோடு அவரை துதிக்க 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 பெரிய அற்புதங்கள் நடக்க போக. இந்த வருஷத்தில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லணும். நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், அபிஷேகம் தந்திருக்கிறார், இதுவரை ஜெபிக்காத நம்ம மணிக்கணக்காக ஜெபிக்க வச்சிருக்கிறாரு, வரங்கள் தந்திருக்கிறார், நமக்குள்ள விசுவாசம் தந்தார். எல்லாத்துக்காக ஆண்டவரை துதிக்கணும். அப்போ அவர் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். எனக்கு இயேசு இப்படி செய்தார், உங்களுக்கே செய்வார், ஆண்டவர் வந்து உங்களே நேசிக்கிறார்னு சொல்லி நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரை துதிக்கலாமா? நீங்கள் எவ்வளவு நன்றியோடு துதிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு புது வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றி இல்லாமல் முறுமுறுத்துக்கிட்டு அப்படியே நம்ம இருந்தோன்னா கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க மனம் வரும் இல்லை? அதனால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? தகப்பனே, எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைக்கிறோப்பா. தீமை எங்களை மேற்கொள்ளாதபடி அற்புதமாய் விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த பொழுதிலும் நீர் வெளிச்சமாக இருந்து எங்களை வெளிக்கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ரட்சித்தீங்க, அபிஷேகித்தீங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீங்க, வேதத்தை கற்றுக் கொடுத்தீங்க, உமக்குள்ளே மகிழ பண்ணினீங்க. எல்லாவற்றிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். கோடி 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 ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. எத்தனை நன்மைகளப்பா, சொல்லி முடியாத நன்மைகள் எல்லாவற்றிற்காக துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோப்பா. இன்னும் புது வருஷத்தில் எங்களுக்கு வச்சிருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை நன்றியோடு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.